புலி மேல கெத்தா வர்ற நம்ம சபரிமலை ஐயப்பன் திடீர்னு தன் கையில இருக்கிற ஆயுதங்கள்லாம் கீழே போட்டு ஒரு வீணையை கையில எடுத்தாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வீடியோவை ஃபுல்லா பாருங்க, டீட்டெயிலாக சொல்றேன். போன வீடியோ பார்க்காதவங்க கீழே உள்ள வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோட எண்டில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயப்பனுக்கு 8 அவதாரம், அது அஷ்டசாஸ்தாக்கள்னு சொல்லுவோம். அதுல ஒரு அவதாரம் தான் இந்த ஞானசாஸ்தா. இவரை முக்காலமும் உணர்ந்த குருன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? புராணங்கள் படி மகிஷிங்கிற அரக்கி அழிச்சதுக்கு அப்புறம் தேவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலே வந்திருக்கு. வெளியில இருந்த அரக்கர்கள்லாம் கொன்னாச்சு, ஆனா மனசுக்குள்ள இருக்கிற அறியாமை குழப்பங்கிற அரக்கனை எப்படி அழிக்கிறதுன்னு யோசிச்சு எல்லா தேவர்களும் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த சாஸ்தா கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்போ ஒரு அதிசயம் நடக்குது. ஒரு போர் வீரனா இருந்த சாஸ்தா சரஸ்வதி தேவி மாதிரி கையில மாணிக்க வீணையை வச்சுக்கிட்டு தட்சிணாமூர்த்தி மாதிரி ஒரு மரத்தடியில அமைதியா உட்கார்ந்து தான் வீணை இசையால தேவர்களோட அறியாமையை அழிச்சு ஞானத்தை கொடுக்குறாரு. அதனாலதான் இவரை ஞானசாஸ்தான்னு சொல்றாங்க. இந்த கோவில் எங்க இருக்கு தெரியுமா? கேரளாவுல உள்ள திருச்சூர் மாவட்டத்துல திருவுள்ளக்காவுன்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட சிறப்பு என்ன தெரியுமா? இங்க சாஸ்தா அறிவையும் ஞானத்தையும் அருளும் பிரதான தெய்வமா இருக்காருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு முதலா கல்வியை தொடங்கும் சடங்குக்கு இந்த கோவில் மிகவும் புகழ் பெற்றதாம். அந்த குழந்தையும் நிச்சயம் பெரிய ஆளா வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சுருக்கமா சொன்னா கல்விக்கு அதிபதி சரஸ்வதி தேவி, விநாயகர், ஞானத்திற்கு தட்சிணாமூர்த்தி. ஆனா இவங்க 3 பேரையும் ஒன்னா பாக்குற ரூபம் தான் இந்த ஞானசாஸ்தா. ஐயப்பனோட 5 அவதாரத்தை பார்த்துட்டோம். ஆனா அகிலத்தையே தன்னோட அழகால சுண்டி இழுத்த அன்பையும் ஆனந்தமான இல்லறத்தையும் அருள்ற ஐயப்பனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா பார்ட் 6ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு சொல்றேன்.